ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு ஏதாவது ரீபே பண்ணணும்ல எலான் மஸ்க்கு ரீபே பண்ணணும்னா கண்டிப்பா அவர் வந்து பணத்தாலலாம் பண்ண முடியாது. ஏன்னா எலான் மஸ்க்கு வந்து அவ்வளோ பணம் இருக்கு. அடுத்து வந்து 10 தலைமுறை வாழ்ற அளவுக்கு பணம் இருக்கு. இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு தனி கேபினெட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. கேபினெட் இந்த சென்ஸ் இப்போ நம்ம ஊர்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு கேபினெட் வந்து ஃபார்ம் பண்றாரு. என்ன கேபினெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு கேபினெட் ஆரம்பிக்கிறாரு. இதுல வந்து எலான் மஸ்க் தான் ஹெட். இதோட ஃபார்மோஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மோட்டோ எது வேணாலும் சொல்லலாம், குறிக்கோள் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து பயங்கரமா டவுன் ஆயிருக்கு, அவங்க கிட்ட கடன் ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ வந்து காஸ்ட் கட்டிங் ரெசிஷன் தான் இதோட மோட்டோ. அவங்க வந்து இன்டைரக்டா வந்து டைரக்டா அதை சொல்லலை, இன்டைரக்டா வந்து இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 100 days இது வந்து எலான் மஸ்க்கு கொடுத்த ஒரு டாஸ்க். அந்த ஒரு தனியாக ஒரு கேபினெட் உருவாக்கி அதுல வந்து ஹெட்டா உட்கார வச்சது அவர் கொடுத்த ஒரு நன்றி கடன். ஸோ அவர் பயங்கரமா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நிறைய கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், எக்ஸஸ் ஒர்க்கர்ஸ், தேவையில்லாத கவர்மெண்ட்டுக்கு செலவாகிற சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் கட் பண்ணி 100 daysல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கி அதை வந்து ட்ரம்ப் கிட்டையும் காமிச்சாரு. அது என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவும் பண்ணாரு. இவ்வளோ காஸ்ட் கட் பண்ணா நம்ம வந்து இவ்வளோ வந்து மற்ற விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லா செலவு பண்ண முடியும்ன்றதை காமிச்ச உடனே ஒரு 100 daysக்கு அப்புறம் கரெக்டா அவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட இந்த பதவியில நான் வகிச்சது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, நான் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன், அது முடிஞ்சிச்சு அந்த பதவி காலம் அப்படின்னு ஒன்று டீசெண்டா. இதாவது இப்ப நம்ம ஊர்லலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க அப்படிலாம் கிடையாது, கரெக்டா விலகிட்டாரு.